நெல்லை காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் கொலை வழக்கை தற்கொலை வழக்காக மாற்ற காவல்துறையினர் முயற்சிப்பதாக தமிழ்நாடு சத்திரிய நாடார் இயக்கம் குற்றம் சாட்டியுள்ளது. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தனசிங் தனது தோட்டத்தில் தீயிட்டு எரிக்கப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். இந்த நிலையில் தற்போது வரை கொலைக்கான காரணத்தையும் கொலையாளிகளையும் காவல்துறையினர் கண்டுபிடிக்கவில்லை என தமிழ்நாடு சத்திரிய நாடார் இயக்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக தமிழக டிஜிபியிடம் புகார் மனு அளித்த தமிழ்நாடு சத்திரிய நாடார் இயக்கத்தின் தலைவர் சந்திரன் ஜெயபால், ஜெயக்குமார் தனசிங் கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவில்லை என்றால் சிபிசிஐடி அல்லது சிபிஐக்கு வழக்கை மாற்றக்கோரி முதலமைச்சரிடம் மனு அளிப்போம் என தெரிவித்தார். இது முக்கியமாக கொலை என்று ஐயா அவர்கிட்ட தெளிவாக சொல்லிட்டு வந்திருக்கிறோம். ஐயா அவர்களும் நாங்கள் விசாரிக்கிறோம், உண்மை நிலையை வெகு விரைவில் கொண்டு வருவோம். காரணம் என்னன்னா, ஐயா அவர்கள்ட்ட சில சந்தேகத்தை சொன்னேன். அரசியல் பின்னணி இருக்கக்கூடும் என்று நாங்கள் சந்தேகிக்கின்றோம். அதனால உங்கள் முடிவு தெளிவாக இருக்க வேண்டும். இதற்கு பின்னால் மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் நாங்கள் மனு கொடுக்க தயாராக உள்ளோம். காவல்துறை முடிவெடுக்க முடியவில்லை என்றால் சிபிசிஐடி விசாரணை வேண்டும் என்று முதல்வர் அவர்களிடம் கேட்க உள்ளோம். கரூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் போல சூழ்ந்த மழைநீரால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட ஜவஹர் பஜார், வெங்கமேடு, பசுபதிபாளையம், காந்தி கிராமம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. இந்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த மழைநீரில் வாகனங்கள் பழுதான நிலையில் வாகன ஓட்டிகள் வாகனங்களை தள்ளிக்கொண்டு செல்லும் அவல நிலை ஏற்பட்டது. மேலும் சின்னக்கோதூர் பகுதியில் பெய்த கனமழையால் அருள்மிகு ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் கோயிலில் மழைநீர் புகுந்ததால் பக்தர்கள் அவதியடைந்தனர். மதுரையில் கொட்டி தீர்த்த கனமழையால் நகரின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. அவனியாபுரம், எல்லிஸ் நகர், கே நகர், தல்லாக்குளம், மாட்டுத்தாவணி உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டு கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளதால் மழைநீரை அகற்ற முடியாமல் மாநகராட்சி திணறி வருகிறது. இந்த நிலையில் தல்லாக்குளம் பகுதியில் அதிக அளவில் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன.